पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामம். அன்பர்களே, இப்பொழுது ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே நாம் 47வது திருநாமத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இந்த திருநாமத்திற்கு விளக்கம் சொல்லும்பொழுது முன்பே சொன்ன ஒரு வரலாறை உங்கள் கண்முன் கொண்டு வர வேண்டும். சரஸ்வதி நதி, அதன் கரையிலே முனிவர்கள் கூடி யாரை நாம் வழிபட வேண்டும் என்று ஒரு பட்டிமன்றம் வைத்தார்கள். யாரை வழிபடணும்னா, யாருக்கு சத்வகுணம் அதிகம் இருக்கோ அவர் வழிபட வேண்டும். சத்வகுணம்னா என்ன? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இது நமக்கு தெரிஞ்சது. அதாவது தமோகுணம் நம்மளை தூங்க வைக்கும், சத்வகுணம் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயத்தை கேட்க வைக்கும், அதில் ஈடுபட வைக்கும். அதே ரஜோகுணம் என்பது யார் அடிக்கலாம், சண்டை போடலான்னு நம்மளை உசுப்பி விடும். இந்த 3 குணங்களுடைய கலவை தான் இந்த பிரகிருதி மண்டலத்தில். அதனால் இவை ஒத்தொத்தருக்கு அவர்கள் புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே வரும். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நமக்கு தமோ குணம் ஜாஸ்தி இருக்கும், அடித்து போட்டால் மாதிரி தூங்கி போயிடுவோம். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ரஜோகுணம் கொஞ்சம் ஏறிடும். அந்த ரஜோகுணம் ஏறின உடனே நாம் யாருடா சண்டை போடலான்னு பார்ப்போம். சில சமயம் ரொம்ப புண்ணிய வசத்தினால சத்துவகுணம் வரும். வந்த உடனே நம்ம திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தி சேனலை பார்க்கலாம்னு தோணும். இந்த மாதிரி இந்த குணங்கள் ஒரே நிலையில் எப்பொழுதும் இருக்காது. ஞாபகம் வச்சுங்க, வீட்டில் தினம்தான் ரசம் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு உப்போ ஒரு நாளைக்கு புளியோ கொஞ்சம் தூக்கிவிடும். ரெண்டும் ஒரே சமநிலை மேலே வருவது ரொம்ப கஷ்டம். இந்த 3 குணங்களும் சமநிலை இருந்துட்டா ஆக்டிவிட்டியே இருக்காது. அதான் பிரளயம். பிரளய காலத்தில் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 சமநிலைமையில் இருக்கும். 33.33 விழுக்காடில் இருக்குமா. ஆனால் எப்பொழுது ஏதேனும் ஒன்று தலை தூக்கிண்டே இருக்கும். ஆகினால்தான் சில நேரங்கள் சில மனிதர்கள் சொல்லலாம், எதிர்பார்க்காதபடி சில நல்லவர் கூட கோபிச்சுக்கிறாங்க. சமயத்தில் சில மூஞ்சி கூட சில சமயத்தில் திடீர்னு முடிச்சு விடுறாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவர்களுடைய புண்ணிய பாவத்துக்கு ஏற்றபடி இந்த குணங்களுடைய தூக்கல் இறக்கல் இருப்பது தான். ஆகையினால நமக்கும் சத்துவகுணம் அதிகரித்திருக்கிற நிலையில் நாம் நல்ல ஆச்சாரியர்களை போனோம்னா சத்துவ விஷயங்கள் நம்ம சட்டுன்னு பதிஞ்சுடுறது. நமக்கே தாமச குணம் ஜாஸ்தி இருக்கிற வேளையில் ஒரு தடவை படித்தா 2 தடவை படித்தாலும் மண்டலை ஏறலை. அதனால் சில விஷயங்கள் நல்ல உபன்யாசம் ஒருத்தர் பண்ணுறாரு டிவியில்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு தூக்க கலக்கம் பண்ணுதுன்னா என்ன ஏன் போர் அடிக்கிறான்னு சொல்லிவிடுவோம். போர் அடிக்கல, பகவத் விஷயம் தான் சொல்கிறார். நம்ம நிலைமை அப்போ சரியில்லை. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த முக்குண கலப்பினுடைய பாதிப்பே அற்றவன் தான் சத்துவகுணமே வடிவெடுத்தவன். அது பியூர் சத்துவகுணம், தூய சத்துவகுணம்.
அப்படி உள்ள எம்பெருமானை பகவானை வழிபட்டால்தான் நம் வேள்விகளுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். ஆகையினால யார் சத்துவகுணமே வடிவெடுத்தவன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ரிஷிகள் ஆசைப்பட்டார்கள். அதற்கப்புறம் தான் அந்த வரலாறு வந்தது, பிருகுவின் பரிசோதனை. இது முன்னே ஒருத்தர் விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதை யாரான்னு கேட்டிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் வசதியாகவும் கேட்டவர்களுக்கு மீண்டும் கொஞ்சம் அசை போடுவதற்கு வாய்ப்பாகவும் சொல்கிறேன். அது மும்மூர்த்திகள்னு பிரசித்தமாக இருக்காங்க, விஷ்ணு, பிரம்மா, சிவன். இவர்களிலே யார் சத்துவ சமாஸ்ரயன், பரமசத்துவ சமாஸ்ரயன், சத்துவகுணத்துக்கே இருப்பிடமானவன் என்று கண்டுபிடித்து கொள்ள வேண்டும், அவனையே பற்ற வேண்டும் என்று ரிஷிகள் தீர்மானித்தார்கள். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? லேபரேட்டரியில் வச்சா டெஸ்ட் பண்ண முடியும் அவங்களை. அந்த டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற பொறுப்பை பிருகு கிட்ட ஒப்படைத்தார்கள். பிருகு பெரிய வலிமை வாய்ந்த முனிவர். பிருகுவின் மகள் தான் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவியுடைய பல அவதாரங்களில் ஒரு அவதாரத்தில் பிருகுவும் பண்ண வேள்வியில் லக்ஷ்மி ஆவிர்பவித்தாள். பிருகுவுக்கு கியாதி என்ற மனைவிக்கும் பெண்ணாக வளர்ந்தாள். ஆகையினால தான் லக்ஷ்மி தேவிக்கு பார்கவி என்றே திருநாமம். அப்படி லக்ஷ்மி தேவியை ஈன்றெடுத்து நாராயணனை மாப்பிள்ளையாக பெற்றவர் பிருகு. பிருகு நாராயணனுடைய மாமனார், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதே பிருகு பிரம்மதேவனுடைய மானசபுத்திரர். அதே பிருகு பரமசிவனுக்கு சகோதரர், பிரம்மபுத்திரன் ஆகினால. இப்போ ஏற்பட்டவருக்கு மும்மூர்த்திகளும் ஒருத்தர் மாமனார், ஒருத்தர் மாப்பிள்ளை, ஒருத்தர் தகப்பனார், ஒருத்தர் உடன் பிறந்தவர். இவர்கள் மூவரிலே யார் சத்துவகுணமே வடிவெடுத்தவர்கள் என்று கண்டுபிடித்து சொல்லக்கூடிய பொறுப்பை முனிவர்கள் தவத்தினாலே ஜொலிக்கக்கூடிய பிருகுவிடம் ஒப்படைத்தார்கள். பிருகு முதல்ல போய் நம்ம அப்பா எப்படின்னு பார்க்கலான்னு வந்தார் சத்தியலோகத்துக்கு. சத்தியலோகத்தில் பிரம்மதேவனும் சரஸ்வதியும் கொஞ்சம் தனிமையில் இருக்காங்க. அப்போது கதவெல்லாம் சாத்தியிருக்கு. இவர் கதவை தட்டி வரலாமான்னு கேட்டு போனதான் முறை. ஆனால் இவர் கண்டுக்கலை, தடால்னு கதவை திறந்துன்னு உள்ளே வந்தார். பிரம்மா அதை ரசிக்கலை. ஏண்டா பிருகு இப்படி வரலாமா, மேனர்ஸ் இல்லையேன்னு கோபத்தை காட்டினார். சரி, இவருக்கு சத்வகுணம் இல்லை, கொஞ்சம் ரஜகுணம் தூக்கிறது என்று தன் பரிசோதனையில் முடிவு பண்ணினார். அதனால் பிரம்மா விடலை, கோபமாக 2 வார்த்தைகள் பேசினார். பிருகுவும் சும்மா இருப்பாரா? அவர் சொன்னார், இப்படிலாம் சொல்கிறியே அப்பா, அதனால உனக்கு எங்கேயும் ஒரு வீடு கிடையாது, கோயில் கிடையாதுன்னுட்டார். அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு கோயில்கள் ஏற்படவில்லை என்று சொல்கிறார். அது பிருகுவின் சாபத்தினால். சரி, இப்போ கைலாசம் போய் பார்ப்போம் என்று பார்வதி ரமணனை பார்க்க கைலாசம் வந்தார். அங்கே நந்திகேஸ்வர வாசலில் பிருகு உள்ளே போகாத, இப்போ பரமசிவனும் பார்வதியும் நடன பயிற்சியில் இருக்கா, தொந்தரவு பண்ணக்கூடாது, என்னை வாசலில் வச்சுருக்கா. பயானி நான் வந்திருக்கேன், பிருகு சகோதரன், நான் கூட அந்த சட்டம்னார். உள்ளே வந்துட்டார். நந்திகேஸ்வரன் தடுத்து கொண்டே பின்னாடி ஓடி வரார். அப்படி வரக்கூடிய பிருகுவை பார்த்தார் பரமசிவன். கோபம் வந்துடுச்சு. நான் ஒரு ஆளை வாசலுக்கு காவல் போட்டால் மரியாதை இல்லை, அவன் நில்லுன்னா நிற்காமல் வரைய பிருகு, இப்படி அங்கீதான் தெரியாமல் இருக்கேன்னு கோபிச்சுக்க போனார். சூலத்தை எடுத்து தாக்க போனார். பார்வதி தடுத்தா. ஓ, இவரும் இப்படித்தானா என்று பிருகு பார்த்தார் பரமசிவனை. பரமசிவன் அவர் நெற்றிக்கண்ணை திறக்கலாமான்னு யோசித்தார். அப்போ பிருகு சொன்னார், பரமேஸ்வரா, நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டாம், ஆனால் என் தவம் வலிமை இருக்குது, நான் சொல்கிறேன் கேள், உனக்கு இனிமேல் உலகத்தில் உருவத்தோட வழிபாடு கிடையாது. அதனால தான் பரமசிவனுக்கு மூலஸ்தானத்தில் லிங்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் வைகுண்டம் போனார். இதை பற்றி முன்னாடியே சொல்லுவோம். வைகுண்டம் போனால் திரும்ப முடியாது. பிருகு எப்படி போனார், எப்படி வந்தார் என்ற கேள்வி வேண்டாம். அந்த வைகுண்டத்துக்கு பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் பிரம்மாண்டத்துக்குள்ளே ஒவ்வொரு பிரம்மாண்டம் இருக்குது. பல பிரம்மாக்கள், ஒரு பிரம்மாவுக்கு ஒரு அண்டம்னு வச்சுருக்காங்க. அந்த பிரம்மாண்டங்களுக்கு அப்பாற்பட்டது வைகுண்டம். ஆனால் அந்த பிரம்மாண்டங்களுக்குள்ளே பகவான் வைகுண்ட லோகம் மாதிரி ஒன்று வச்சுட்டுருப்பான். அது பிரளயம், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரத்துக்கு உட்பட்டது. அதில் அதை நாம் என்ன சொல்கிறோம், காரிய வைகுண்டம்னு சொல்கிறது உண்டு. அந்த காரிய வைகுண்டத்துக்கு நாம் போக முடியாது, நாம் சொர்க்கத்துக்கே போக முடியாது. அந்த காரிய வைகுண்டத்துக்கு போகக்கூடிய தவ வலிமை பிருகுவுக்கு இருந்தது. எனவே காரிய வைகுண்டம் வந்தால் அங்கே எம்பெருமான் ஆதிசேஷனில் படுத்து கொண்டிருக்கான். ஆதிசேஷனில் படுத்து கொண்டிருக்கிற பகவானுடைய திருவடியை பார்கவி லக்ஷ்மி தேவி மெல்ல வருடி கொண்டிருக்கா. அங்கே வந்தார் பிருகு. சும்மா இல்லை, மற்றவர்களை விட இங்கே ஜாஸ்தி டெஸ்ட்டு. நேர காலால் மாப்பிள்ளையை மார்பிலே உதைத்தார். அந்த மாப்பிள்ளை மார்பிலே லக்ஷ்மி இருக்கும் இடத்துல உதைச்சா, நம்ம வீட்டுக்குள்ளே நாம் படுத்துட்டு இருக்கச்சா நம்ம மாவில் உதைச்சா என்ன ஆகும்? நாம் சாதாரண நாள் ரஜோகுணம் பொங்கி எழுந்துடாது உடனே நமக்கு. ஆனால் சத்துவகுணமே வடிவெடுத்த சிவப்பதியான திருமால் அதை பொருட்படுத்தாமல் மகரிஷியே க்ஷமிச்சுக்கணும், தாங்கள் வந்தீர்கள், உடனே தங்களை எழுந்து வரவேற்க முடியாத போயிடுத்து, ஆனால் இப்படி என் மார்பில் போய் உங்கள் காலை போடலாமா? எத்தனை அசுரர்கள் ஆயுதத்தால் தாக்கிற இடம், மேடு பள்ளமாக இருக்குமே, அதில் காலுக்கு என்ன ஆயிடுத்தோன்னு சொல்லி லக்ஷ்மி தேவியை நல்ல வெந்நீர் கொண்டு சொல்லி
அவருக்கு காலுக்கு ஒத்தடம் கொடுத்து பிடிச்சி விட்டானாம் பரந்தாமன். அதுலேருந்து பூலோகத்துக்கு வந்து சரஸ்வதி நதிக்கரைக்கு வந்த பிருகு தீர்மானமாக சொல்லிட்டார், சத்துவகுணமே வடிவெடுத்தவன் ஸ்ரீயப்பதியார நாராயணனே. என் மாப்பிள்ளைன்னு சொல்லலை, மாப்பிள்ளையே மார்பிள் உதச்சி நான் டெஸ்ட் பண்ணி இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டார். இது எல்லா வெங்கடாச்சல இதிகாச வரலாறு சொல்லும்பொழுது இந்த வரலாறில் தான் ஆரம்பிக்கிற வழக்கம். இதனால தான் லக்ஷ்மி தேவி எம்பெருமானை விட்டு கோபித்து கொண்டு பிரிந்தாள். அவளை தேடி அலைஞ்சான் திருமால். திருச்சானூரில் 12 ஆண்டுகள் தவம் செய்து லக்ஷ்மி தேவியை பிரத்யக்ஷம் பார்த்தா. எல்லாம் வரலாறுகள் நிறைய திருநாமங்கள் சொல்லும்பொழுது நம்ம சொல்ல போகிறோம். அப்பேற்பட்ட அடிப்படை வரலாறு ஒன்றை உணர்த்துகிறது. அது என்ன? சத்துவகுணமே வடிவெடுத்தவன் அவன். அதாவது ரஜஸு தமஸு சத்துவம் என்ற இந்த முக்குண கலவைகளுக்கு அப்பாற்பட்ட சத்துவகுணமே வடிவெடுத்தவன் திருவேங்கடமுடையான். அதனால் நாரத பகவான் வசிஷ்டருக்கு சொல்கிறார், அந்த எம்பெருமானுக்கு எனவே குணாதீதன் என்று திருநாமம். இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்களுக்கு அப்பாற்பட்டவன், ஒரே சத்துவகுணமே வடிவெடுத்தவன், இந்த கலவைக்கு அப்பாற்பட்டவன் என்பதாக நாரதர் தன்னுடைய பக்தியோடு இந்த திருநாமத்தை வசிஷ்ட பகவானுக்கு உபதேசிக்கிறார். அன்பர்களே, இதுவரை நாம் சொன்னது உங்கள் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை இப்பொழுது காட்டுகிறேன், பாருங்கள், வாசிக்கிறேன், காதாலே கேளுங்கள். சத்வஞ்ச ரஜச்சாபி தமச்சேதி குணாஸ்திரய தானதித்ய விபாதீதி குணாதீத சவுச்சதே. நமக்கும் சத்துவகுணம் அதிகமாக இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் இந்த 3 குணங்களுடைய கலப்பில் தான் தவிப்போம். ஆனாலும் நமக்கு நல்ல இறையருள் இருந்தால், வெங்கடேஸ்வரனுடைய அருள் இருந்தால் நிறைய நாழி நாம் சத்துவகுணத்தோடு இருக்கலாம். நம்ம பார்க்குறோம், விளையாட்டு பார்த்துட்டே இருக்க முடியும். அதில் ஒன்றுமே பேட்டிங் நல்லா விளையாட வராதர் வந்து தபாலும் 3 சிக்ஸர் அடிச்சு விட்றாரு. அந்த பேட்ஸ்மேன், அந்த பெரிய பேட்ஸ்மேன் அந்த மேட்ச்சில் டக் அடிச்சிருப்பார். அதனால இவர் பெரிய பேட்ஸ்மேன் ஆட மாட்டார். ஏன்னா அடிக்கடி அதை பண்ண முடியாது அவரால், ஏதோ ஒரு நாளைக்கு பண்ணலாம். அது மாதிரி நாம் ஏதோ ஒரு வேளை நம்ம கட்டுப்படுத்தி கொண்டு சத்துவகுணத்தோடு உட்காந்துருக்கலாம். சில பேர் இன்றைக்கி ஏகாதசி, அதில் இன்றைக்கி ரொம்ப விரதம் அப்படி நல்லா பட்டி இருந்துவிட்டு மறுநாள் துவாதசி நேற்று முழுக்க விரதமாக இருந்துவிட்டேன் ஆகையினால அதை சாப்பிட மறந்துட்டேன் இதை சாப்பிட மறந்துட்டேன் சாப்பிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒன்றை கட்டுப்படுத்துறது கொஞ்ச நாள் தான் முடியும், நிற்காது. அப்படி இல்லாமல் நிறைய காலங்கள் நமது வாழ்க்கையில் நமக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கக்கூடிய நிலை வரணும். நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் வரணும். அதுக்காகத்தான் இந்த உபன்யாசம் பண்ணுறோம், அதுக்காகத்தான் எம்பெருமானை வழிபாடு செய்கிறோம். சத்துவகுணம் மேலோங்கி இருந்தால் எவ்வளவு போன செய்தித்தாள்களில் படிக்கக்கூடிய செய்திகளை கேட்டால், கணவனை கொன்ற மனைவி, மனைவியை கொன்ற கணவன், குழந்தையை கொன்ற தாய், குழந்தையை கொன்ற அப்பா, அப்பனை கொன்ற பிள்ளை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நெஞ்சு பதறுகிறது. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? அவங்க ஆசைப்பட்டு செஞ்சுருப்பாங்களா? அவங்களுக்கு திடீர்னு ரஜோகுணம் தூக்கின வேலையில் செஞ்சுட்டாங்க. அப்படிப்பட்ட நிலை வராமல் இப்போ சத்துவகுணத்திலே நாம் வாழ்வதற்கு, பல நேரங்கள் வாழ்வதற்கு இந்த குணாதீதன் அந்த திருவேங்கடமுடையான் அருள் செய்ய வேண்டும். எல்லாரும் அப்படி இருக்க என்னுடன் கலந்து திருவேங்கடமுடையான் திருநாமத்தை ஜெபியுங்கள். குணாதீதாய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।